எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த R&D எனர்ஜி சிஸ்டம்ல இன்னைக்கு எனர்ஜிங்கிறது ஒரு நாட்டுக்கு பெரிய தேவை. குறிப்பா இந்த காலகட்டத்தில் பல விதமான எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. தெர்மல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இப்ப ஹைட்ரஜன், அது மாதிரி பல விதமான எனர்ஜிஸ் நமக்கு கிடைக்குது. குறிப்பா என்னன்னா, எந்த டைம் நமக்கு நிறைய கன்சம்ஷன் இருக்கோ அந்த டைம் ஜெனரேஷன் இருக்காது, எந்த டைம் நிறைய ஜெனரேஷன் இருக்கோ அந்த டைம் கன்சம்ஷன் இருக்காது. அதனால எப்படி நம்ம ஜெனரேட் பண்ற எனர்ஜியை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி பேட்டரிஸ் வச்சு ஸ்டோர் பண்ணணுமா, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு அந்த எனர்ஜியை எவாக்குவேட் பண்ணுறது, இது மாதிரியான பல ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. குறிப்பா எவ்ரி மந்த் ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு பேட்டரி டெக்னாலஜியோ, ஒரு எனர்ஜி சென்சிங்கோ, இது மாதிரி பல டெக்னாலஜிஸ் ஒரு மாதமும் ஒரு புது டெக்னாலஜி வந்துருக்கு. குறிப்பா தமிழகத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு எல்லா எனர்ஜியும் எல்லா விதமான டெக்னாலஜியும் இங்க உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு சாத்தியம் இருக்கு. அதனால எப்படி அந்த டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு வந்து எப்படி ஒரு நல்ல எஃபிஷியன்ட் ரெசிலியன்ட் நெட்வொர்க், அதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு பெரிய சைக்ளோன் வர காலமோ இல்ல ஒரு பெரிய சர்ஜஸ் வர காலமோ, அந்த மாதிரி இதுல எப்படி அந்த நெட்வொர்க், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பாதுகாக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த ரெசிலியன்ஸ். அதே மாதிரி நிறைய டேட்டா ஜெனரேட் பண்றோம். டேட்டா வச்சு எந்த இடத்துல எப்படி எனர்ஜியை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது AI தொழில்நுட்பம் வச்சு இதை பண்ணுறது. இது ஒரு அனதர் ரிசர்ச். அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, இன்னைக்கு எல்லாமே கண்ட்ரோல்டு பை டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அதுல நிறைய சைபர் அட்டாக் வந்திருக்கு. பல நாடுகள்ல சைபர் அட்டாக் மூலமா ஒரு கம்ப்ளீட் பவர் நெட்வொர்க்கை டவுன் பண்ணிருக்காங்க. இது மாதிரியாக நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செய்யலாம், இது மாதிரி அதே மாதிரி ஒரு எனர்ஜி ஜெனரேட் பண்றது, ஒரு எனர்ஜி ஜெனரேஷனுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அந்த ஜெனரேட் பண்ற எனர்ஜியை எஃபிஷியன்டா ஜெனரேட் பண்றோமா, கரெக்டா மானிட்டர் பண்றோமா. இப்ப மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னா அதுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு. எந்த ஸ்மார்ட் மீட்டரை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை யாரும் டேம்பர் பண்ணாம அதுல கோளாறுகள் வராம எப்படி அதை பாதுகாக்கிறது, இது மாதிரியான ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நாங்க இப்ப இந்த MOU மூலமா நாங்க செய்ய போறோம். குறிப்பா இங்க ஒரு ஆபீஸ் செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல IIT மெம்பர்ஸ் இங்க வரும். அதே மாதிரி IIT மெட்ராஸ்லயும் ஒரு R&D செட்டப் வச்சு அங்க வருவாங்க. குறிப்பா இந்த இதுல எங்களுக்கு R&D பொறுத்த வரையில் உலகத்திலேயே நமக்கு டைவர்ஸ் நெட்வொர்க் தமிழ்நாட்டில் இருக்கு, கன்சியூமர் பேஸும் நிறைய இருக்கு. அதனால நிச்சயமாக இதுல பல டெக்னாலஜிஸை நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதுல வரும், புது டெக்னாலஜிஸ் வரும். அவங்க ஒரு மோஸ்ட் ரெசிலியன்ட் நெட்வொர்க், எலக்ட்ரிக் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படி தமிழ்நாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ். எல்லாத்துக்குமே இப்ப அதாவது மின்சாரத்துறை அந்த நெட்வொர்க்குங்கிறதே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இட்செல்ஃப். அதுல உங்களுக்கு ஹை பவர் எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவைப்படுறது, உங்களுக்கு கேபிள் பண்ணுறதுக்கு நல்ல மெட்டலர்ஜிஸ்ட் அது மாதிரி தேவைப்படுறது. இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ்ல நிறைய எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ற அளவுக்கு கேபிள்ஸ், இப்ப நிறைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸோட நிறைய டெம்பரேச்சரை தாங்குற கேபிள்ஸ், இது மாதிரியான பல ரிசர்ச்சஸ் நடந்துருக்கு. ஸோ ஒரு எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் நீங்க நினைச்சாலே அதுவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இட்செல்ஃப். எல்லா டிசிப்ளின் கிட்ட ஒரு 5-6 இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் அதில் தேவைப்படுது. எல்லாரையும் இப்ப நம்ம அப்பப்போ அசம்பிள் பண்றோம். அதாவது தேவைக்கு ஏற்ப நாங்க ஃபேக்கல்ட்டியை இந்த MOU மூலமா அந்த ஃபேக்கல்ட்டி இங்க கொண்டு வந்து அவங்களோட ரிசர்ச் ஸ்காலர்ஸையும் கொண்டு வந்து எப்படி இந்த ஆராய்ச்சியை செய்து இதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. ஆராய்ச்சி செய்வது ஒரு பக்கம், பேப்பர் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனா இதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருதுங்கிறது ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இதை செய்யும். பேட்டரி ஸ்டோரேஜ் இப்ப இருக்கு 1 மெகாவாட் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். இதனால ஆராய்ச்சி நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு பிராக்டிஸ் ஸ்கேலபிளா அதை கொண்டு வரதுக்கு
வந்து அதோட எஃபர்ட் நாங்க நிச்சயமா எடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ. மின்சாரத்துறை நம்ம தமிழகத்தில் எவ்வளவு கடன் இருக்கு நமக்கு தெரியும். உங்களை அவங்க வந்து அணுகிறது எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க இல்ல இதுல அரசு உங்களை வந்து அணுகிறது நீங்க இல்ல இப்ப வந்து finally இந்த ஆராய்ச்சியோட கடைசி நோக்கு வந்து எண்ட் யூசர், அதாவது காமன் நீங்க அதை வந்து அது ஒரு எனர்ஜி எஃபிஷியன்டா பண்ணி எனர்ஜி சர்ப்ளஸா பண்ணா நமக்கு வந்து இது ரொம்ப ப்ராஃபிட்டபிள் செக்டரா ஆகுங்கிறது எங்களோட